வெங்கடனே இருந்த இம்புட்டு நாள் தளபதியை யூஸ் பண்ணியிருக்காப்ல. இந்த மாதிரி ஒரு டைரக்டர் அட்லி சார் வந்து அட்லி லோகேஷ்ல வந்து தளபதியோட ஃபேனுமாங்க. ஆனா இவர் அவங்களுக்கெல்லாம் அண்ணனா நின்று செஞ்சிருக்காரு. அவ்வளவு தூரம் அவரை வந்து தலை ஃபேனு அப்படி இப்படின்னாங்க. ஆனா தளபதியோட நான் தாண்டா பெரிய வெறியன்னு காமிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு தளபதியை வந்து படம் ஃபுல்லாவே நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. வில்லன் கேரக்டராகவும் சரி, ஹீரோ கேரக்டராகவும் சரி, அவ்வளோ அழ வச்சுட்டாரு. ஷாஜகானுக்கு அப்புறம் தளபதியோட இந்த படத்துல தளபதி அழுகுறத பார்த்து அழ வச்சுட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு திருப்தியா இருக்கு படத்தை. குடும்பத்தோட மட்டும் இல்ல, யார் யாரெல்லாம் இதுல பிடிக்கலன்னு சொல்றாங்களோ அவங்க வந்து பாருங்க. அந்த மாதிரி செய்கையை செஞ்சிருக்காரு. எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, பாட்டு நல்லா இல்ல, யுவன் என்ன பாட்டு பண்ணி வச்சிருக்காருன்னு பார்த்தா, ஆனா அவர் சொன்ன மாதிரி தியேட்டர்ல வந்து பார்க்காம தான் தெரியும். மனுஷன் பிரிச்சு மேய்ஞ்சிருக்கான். யாரையுமே குறை சொல்ல முடியல. அதுல வர பிரேம்ஜி கொண்டு எல்லாருமே அவங்க இதை நல்லா செஞ்சுட்டு போயிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. என்ஜாய் எக்ஸ்பெக்ட் பண்ணது சூப்பராவே இருக்கு. கிளைமேக்ஸா இருக்கிறதுலே சூப்பரா இருக்கு. படத்திலே கிளைமேக்ஸா நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் சிஎஸ்கே வர்றது எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் அல்டிமேட் வெறித்தனம். யாருமே மிஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த தளபதி யாருன்னு முத கண்டு தலைவன் சொல்லிட்டு போயிருக்காப்ல. இந்த இடத்த பாத்துக்கிறதுக்கு யாரு யாருமே மிஸ் பண்ணிடுறாங்க. யாருமே ஸ்பாயிலர்ஸ் படத்தை வேஸ்ட் ஆக்கிறாங்க. எல்லாருமே ஸ்டேட்டஸ் போடுறாங்க. எல்லாருமே தாட்டுருவாங்க. 2K கிட்ஸ் அந்த சின்ன விஜயை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் வேற லெவலு, பயங்கரமா இருக்கு. யாரு படம் ஓடினாலும் ஹீரோ எங்க தளபதி தான். யாராலையும் கிடையாது. கோட்டு தான். ஐயா இது தளபதி படம் சூப்பரா ப்ரோ. சதிக்கிட்டாங்க ப்ரோ. ஹீரோ விஜய் தான், வில்லனு விஜய் தான். நின்னு பேச படம் எங்களா இதான் படம். போய் பாருங்க படத்தை. பட்டாசா இருக்கு படம். இதான் கொளுத்தி விடும். ஃபீலிங்லாம் பண்றாங்க. ஹெலிகாப்டர்லாம் வருது. ப்ரோ எல்லாரும் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. எங்க தளபதி அவரோட பட்டத்தையே, அதாவது படத்தை பாருங்க, அவரோட பெரிய மனசு என்னன்னு இந்த படத்துல தெரியும். அதான் தளபதி. அந்த மனசுக்கு அணிதான் அவ்வளவு கூட்டம், அவ்வளவு பேரு எல்லாமே. சூப்பர் ஸ்டார் அந்த பட்டத்துக்கு யாரும் ஆசைப்படல. ஆனா அவரோட பட்டத்தை அவர் கொடுத்திருக்காரு. படத்தை பாருங்க, வேற லெவல்ல இருக்கனே, மாசா இருக்கனே. பிஜிஎம் போட்டு தெரிக்க விட்டாங்க. யுவன் பிஜிஎம் நல்லான்னு சொன்னீங்க. சூப்பர்ண்ணே, மிரட்டல்ண்ணே. தளபதி மாசு, தலை தோனி மாசு. ப்ரோ படம் வந்துட்டு சிஎஸ்கே ஃபேனுக்கு சரியான ட்ரீட்டா இருக்கும். ஆல்டர் ஈகோ வந்துட்டு தளபதி பயங்கரமா பண்ணியிருக்காரு. சிவா ஷாட் ஹிட் ப்ரோ, பயங்கரமா இருக்கும். வேற லெவல்ல இந்த கிளைமாக்ஸ்ல தலைக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ப்ரோ. யாரு ஃபேன் அது போதும் ப்ரோ. ஒரே ஒரு மூவ்மெண்ட் வெங்கட் ப்ரோ மிரட்டிட்டாரு ப்ரோ. ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. யுவன் சங்கர் ராஜா மறைச்சு வைங்க. தலைலாம் வரல ப்ரோ. நல்லா இருக்கும். மிரட்டிட்டாங்க. பயங்கர வெங்கட் பிரபு அப்படின்ற மாதிரி இருக்கு. தலையோட கேமியோ அவ்வளவுதான் ப்ரோ. ஆனா கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு யுவன் சங்கர் ராஜாவும் மறைச்சு வைங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ. உண்மையாவே ஒருத்து. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. இவன் நல்லா பண்ணிருக்காரு. 2 விஜய் கொண்டதுனால இன்னும் பெட்டரா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே ஃபயரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். செம்மையா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. படம் அருமையா இருக்கு. வேற லெவலு செதுக்கி இருக்காரு. சரியான ட்ரீட் எங்களுக்கு. சொன்ன மாதிரியே பண்ணிருக்காரு. படம் வேற லெவல். கேமியோ ரோல் நிறைய இருக்கு. தியேட்டரே தெரிக்குது. வாழ்த்துக்கள் சார். படம் பாத்தீங்கன்னா சார், இது தளபதிக்கான படம் இல்லை சார். தளபதி இளைய தளபதி. அதாவது எப்பயுமே படத்துல வில்லன் வந்து மோகனை மட்டுமே பேஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. மௌன ராகம் மோகனை மட்டுமே. இதுல பாத்தீங்கன்னா மோகன் வில்லன் கிடையாது சார். மோகன் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கோடைய ஒரு வில்லன், அவ்வளவுதான். ஆனா இதுல முழுக்க இளைய தளபதி தான் வில்லனே. தளபதிக்கு இளைய தளபதி நடக்கிற ஃபைட்டே பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இதுல ஒரு டைலாக் ஒண்ணு வருது, இந்த லயன் வைஸ் ஆல்வேஸ் லயன் சொல்லிட்டு. அதாவது சிங்கம் எல்லா நேரத்திலுமே சிங்கம் தான் சொல்லுவாங்க. சிங்கம் இத்தனை நாள் காட்டுக்குன்னு நினைச்சாங்க, ஆனா இனிமேல் தமிழ் நாட்டுக்கு. அவ்வளவுதான் சார். படம் செம்ம மாசு. இந்த படம் பிளாக் பஸ்டருக்கு மேல பெஸ்ட் செம்ம மாசு சார் படம். உண்மையாலுமே வேற லெவல்னு எல்லா படமும் நாங்க பாத்திருக்கோம். 10 அட்லி, 10 முருகதாஸ், 10 லோகேஷ் கைதி, அந்த மாதிரி படம் வேற லெவல் எடுத்திருக்காரு. கடைசி 20 நிமிஷம் பார்த்தோன்னா தளபதி வந்து இன்னொரு 100 படம் கூட நடிக்கலாம். அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு படத்தை ஃபுல்ஃபில்லா போகக்கூடிய 4000-5000 பேருமே தளபதியோட ஃபுல் எனர்ஜியா கிளம்புற மாதிரி தான் இருக்கு. இது உண்மையாலுமே படம் வேற லெவல்ல இருக்கு.
டோட்டலா எல்லாருமே பார்க்கலாம். அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா அனைத்து கட்சியினரும் பார்க்கலாம், குடும்பத்தில் இருக்கவங்களும் பார்க்கலாம், குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம். அனைத்து தர சம்பந்தப்பட்டவங்களும் படம் பார்த்து வெளியில வரப்ப சந்தோஷமா வெளியில போகலாம். கேப்டன் சாருக்கு தளபதி அவர்கள் நல்லபடியா ஒரு இதுக்கு ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்மையாலுமே எங்க தளபதி அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். படத்தை பற்றி அவர் சொன்னார். அவர் முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது வந்து டைரக்டர் வெங்கட் பிரபு சாருக்கு தான் முதல்ல நன்றி. தளபதி நல்லா நடிச்சிருக்காரு. பட் ஸ்க்ரீன் பிளே அருமையான ஸ்க்ரீன் பிளே. இது கண்டிப்பாக அதிக அளவில் வசூல் தளபதியோட கெரியர்லேயே இது வந்து அதிக வசூலாக படம் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது கேப்டன் செந்தூர பாண்டி தம்பின்னு சொல்லி தளபதி உண்மையாலுமே அதை வந்து நிறைவேற்றிருக்கிறாரு. இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி அவரை விஜயகாந்த் சாரை வந்து பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டோம். அதை வந்து அவர் செய்ய தவறுனதை தளபதி கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சீனில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பண்ணி அவர் செந்தூர பாண்டி தம்பிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. பர்சனலாக அது எங்களுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. படத்தை பொறுத்தவரை அது வேற லெவல். அவர் படம் சரியில்லாத படமே 150 கோடி வசூலாகும். இதெல்லாம் வேற லெவல் சார். ரொம்ப நாள் ஆகும். திருச்சியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சு படம் வரதுக்கு முன்னாடியே. திருச்சி ஏரியாவில் மட்டும் நிறைய தேட்டரில் படம் வரல. கடைசி நேரம் தான் படமே வந்துச்சு. ரெண்டு தேட்டர் மட்டும் தான் புக்கிங்கை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கடைசி வரைக்கும் தளபதியை பார்ப்போமா பார்க்க மாட்டோமா ரொம்ப ஏங்கி கிடந்தோம். கடைசி நேரத்தில் அர்ச்சனா கல்பாத்தியாகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சிறப்பு காட்சியெலாம் அனுமதி வச்சனால திருச்சியில் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைச்சது. அடுத்து தளபதி வந்து வேற லெவல் பின்னி எடுத்திருக்காப்புல. டான்ஸும் சரி பாட்டும் சரி நல்லா மிரட்டி எடுத்திருக்காப்புல. டிஐஜியில் விஜயகாந்த் சார் அவர்களாம் ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்காங்க. ரியாலிட்டியாக கொண்டு வந்திருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸ் வெறித்தனத்துக்கு மேலே வெறித்தனம். பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக இந்த 100 கோடி கிளப்ல இருந்து 1000 கோடி கிளப் கண்டிப்பாக வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.